12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 10 சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள் பயிற்சி 10.8 முதல் கணக்கு பார்க்கலாம். நுண்ணுயிர்களின் பெருக்கத்தில் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கையின் பெருக்க வீதமானது அதில் காணப்படும் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கையின் விகிதமாக உள்ளது. இப்பெருக்கத்தால் பாக்டீரியாவின் எண்ணிக்கை 5 மணி நேரத்தில் மும்மடங்காகிறது எனில் 10 மணி நேர முடிவில் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை என்னவாக இருக்கும் என கேட்கப்பட்டுள்ளது. டி நேரத்தில் நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கை என்னன்னு கொடுக்கப்படலை, அதை பொதுவாக எக்ஸ்ன்னு எடுக்கலாம். டி நேரத்தில் நுண்ணுயிர்களின் எண்ணிக்கையானது எக்ஸ் என்க. அதிகரிக்கக்கூடிய வீதம், அதாவது எக்ஸ் ஆனது நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கை எதை பொறுத்து அதிகரிக்கிறதுனா நேரத்தை பொறுத்து அதிகரிக்கிறது. அப்ப அதனுடைய மாறு வீதம் எனும் பொழுது dx/dtன்னு எடுக்கலாம். dx/dt நுண்ணுயிர் பெருக்கத்திற்கு நேர் விகிதத்தில் அதிகரிக்கும். dx/dt டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ்ன்னு கொடுக்கலாம். இந்த நேர் விகிதத்துல இருக்கக்கூடியதை ஈக்குவல் டு சமமாக மாற்றும் பொழுது ஒரு மாறிலியால் இதை பெருக்கலாம். எனவே dx/dt என்பது அந்த மாறிலி கேன்னு கொடுத்துட்டோம்னா கே பெருக்கல் எக்ஸ் kxன்னு எழுதிடலாம். எக்ஸ் மற்றும் dx மற்றும் dtயை இருபுறமும் மாற்றி அமைக்கும் பொழுது இடதுபுற மதிப்பாக எக்ஸ் உறுப்பை வச்சுட்டோம் அப்படின்னா dx அப்படியே வச்சுட்டு வலதுபுறம் இருக்கக்கூடிய எக்ஸ் இடதுபுறம் வரப்ப வகுத்தல்ல வந்துடும். கே அப்படிங்கிற உறுப்பு அப்படியே வச்சுட்டு dt வலதுபுறம் போறப்ப பெருக்கல்ல போயிடும். தொகைப்படுத்தலாம், வகையீட்டை கேன்சல் பண்றதுக்காக இருபுறமும் கே என்பது மாறிலிங்கிறதுனால அதை பொதுவாக வெளியில் எடுத்துட்டு டிடியை மட்டும் தொகைப்படுத்தலாம். 1/xின் தொகையீட்டு மதிப்பானது லாக் எக்ஸ் ஆகும். லாக் எக்ஸ்ன்னு எழுதிடுறோம். கே என்ற மாறிலி அப்படியே எழுதிடுறோம். டிடியை தொகைப்படுத்தும் பொழுது வகையீடு தொகையீடு கேன்சல் ஆயிடுச்சுன்னா டி. தொகைப்படுத்தும் பொழுது ஒரு மாறிலி உறுப்பை கூட்டணும். அந்த மாறிலி உறுப்பு இடதுபுறம் லாக் எக்ஸ்ன்னு எழுதி இருக்கிறதுனால மடக்கையை வச்சே எழுதிடலாம் லாக் சின்னு. லாக் சியை இடதுபுறம் கொண்டு வந்து எழுதுறோம் அப்படின்னா லாக் எக்ஸ் மைனஸ் லாக் சி சமம் கேடி. வகுத்தல்ல இருக்கக்கூடியதை மடக்கையின் வகுத்தல் விதியை பயன்படுத்தும் பொழுது லாக் ஆஃப் எக்ஸ் பை சி வகுத்தல் எழுதிக்கலாம். கழித்தல்ல இருக்குது அப்படின்னா வகுத்தல்ல எழுதிடலாம் சமம் கேடி. மடக்கையை கேன்சல் பண்றதுக்காக இருபுறமும் அடுக்கு குறிக்கி உயர்த்தும் பொழுது எக்ஸ்பனன்ஷியல் எடுக்கிறோம். அப்ப இடதுபுறம் மடக்கை கேன்சல் ஆயிடுச்சுன்னா எக்ஸ் பை சி ஈக்குவல் டு இ பவர் கேடி. எக்ஸ் மட்டும் இடதுபுறம் வச்சுட்டு சியை வலதுபுறம் கொண்டு போய் பெருக்கும் பொழுது சி பெருக்கல் இ பவர் கேடி என்பது எக்ஸின் சமன்பாடாக அமையும். இதை சமன்பாடு 1ன்னு எடுக்கிறோம். இனி விடாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனைக்கு வரும். என்ன நிபந்தனை கொடுக்கப்பட்டுள்ளது? இப்பெருக்கத்தில் பாக்டீரியாவின் எண்ணிக்கை ஆரம்பத்தில் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாது. அந்த மதிப்பை எக்ஸ் நாட்டுன்னு எடுக்கலாம். அடுத்து 5 மணி நேரத்தில் மும்மடங்காவதாக கொடுக்கப்பட்டுள்ளது. 10 மணி நேர முடிவில் பாக்டீரியாவின் எண்ணிக்கை என்னவாக இருக்கும் என கேட்கப்பட்டுள்ளது. ஆரம்ப நிலை அப்படிங்கும் பொழுது டீயின் மதிப்பு 0, நேரத்தின் மதிப்பு 0ஆக இருக்கும். பாக்டீரியாவின் அளவு தெரியாது. அந்த பாக்டீரியாவின் அளவை எக்ஸ் நாட்டுன்னு எடுக்கலாம். டீக்கு 0, எக்ஸ் மற்றும் எக்ஸ் நாட்டு என சமன்பாடு 1ல் பிரதியிடும் பொழுது எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் நாட்டுன்னு கொடுக்குறோம். சி அப்படியே இருக்கு. இ பவர் கே இன்டு டிக்கு பதிலாக 0. எக்ஸ் நாட் சமம் இ பவர் கே பெருக்கல் 0 எனும் பொழுது சி இன்டு இ பவர் 0. இ பவர் 0த்தின் மதிப்பு 1. எனவே சி மட்டும் கிடைக்கும். சி பெருக்கல் 1 எனும் பொழுது சி மாற்றி எழுதிட்டோம் அப்படின்னா சியின் மதிப்பானது எக்ஸ் நாட் ஆகும். சியின் மதிப்பு சமன்பாடு 1ல் பிரதியிடும் பொழுது 1லிருந்து எக்ஸ் ஈக்குவல் டு சிக்கு பதிலாக எக்ஸ் நாட்டு இ பவர் கேடி. இதை சமன்பாடு 2ன்னு எடுக்கலாம். சியின் மதிப்பை பிரதியிட்டு எழுதியிருக்கக்கூடிய சமன்பாட்டை. அடுத்து 5 மணி நேரம் முடிவில் மும்மடங்காவதாக கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே எக்ஸின் மதிப்பு என்னது? 3 எக்ஸ் நாட்டுன்னு எடுக்கலாம். ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவின் அளவு எக்ஸ் நாட்டு, மும்மடங்கு எனும் பொழுது 3 பெருக்கல் எக்ஸ் நாட்டு. இப்ப இந்த மதிப்பு சமன்பாடு 2ல பிரதியிடலாம். ஏன்னா அதுலதான் சியின் மதிப்பு பிரதியிட்டு எழுதியிருக்கிறோம். எனவே 2 விச் இம்ப்ளைஸ் எக்ஸுக்கு பதிலாக 3 எக்ஸ் நாட்டு, வலதுபுற மதிப்பு எக்ஸ் நாட்டு ஒரு இ பவர் கேடி. டிக்கு பதிலாக மதிப்பு 5ன்னு பிரதியிடுறோம். எக்ஸ் நாட்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா 3 சமம் இ பவர் 5k என கிடைக்கிறது. அப்ப இ பவர் 5kவின் மதிப்பு எதற்கு சமம்னா 3க்கு சமமாக கணக்கிட்டு வச்சிருக்கிறோம். அடுத்ததாக டி ஈக்குவல் டு 10 எனும் பொழுது பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை என்னன்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. அப்ப இதையே சமன்பாடு 2ல தான் இந்த மதிப்பையும் பிரதியிடுறோம். 2லிருந்து சமன்பாடு 2லிருந்து
இடதுபுற மதிப்பு எக்ஸ் தெரியாது, எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறோம். வலதுபுற மதிப்பு எக்ஸ் நாட்டு இ பவர் கே, டீக்கு பதிலாக மதிப்பு 10. இதை கொஞ்சம் சுருக்கிறோம் அப்படின்னா எக்ஸ் நாட் அப்படியே வச்சுட்டு இ பவர் 10Kவை எவ்வாறு எழுதுறோம்னா இ பவர் 5K ஒரு ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துறோம். இ பவர் 5Kக்கு பதிலாக மதிப்பு 3ன்னு பிரதியிட்டுட்டோம் அப்படின்னா எக்ஸ் நாட் இன்ட்டு 3 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் மதிப்பு 9. எனவே எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 9 எக்ஸ் நாட்டு. எக்ஸின் மதிப்பு என்னன்னு கிடைச்சிருக்குது 9 எக்ஸ் நாட்டு. எனவே எத்தனை மடங்காக உயருகிறதுன்னா 10 மணி நேரத்தில் 9 மடங்காக உயருகிறது. therefore இதற்கான தீர்வு 10 மணி நேர முடிவில் 10 மணி நேர முடிவில் 9 மடங்கு பாக்டீரியாவின் எண்ணிக்கை 9 மடங்கு அதிகரிக்கிறது.